எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த கர்த்தராய், மரணத்தை வென்றவராய், பாதாளத்தை ஜெயித்தவராய், இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் திரும்பவுமாய் நாங்கள் நம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாய் வந்து சேர்ந்திருக்கோம். சுவாமி, எங்களை ஆசீர்வதிங்க, இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க இதை நீர் கிருபை பாராட்டுங்க. சுவாமி, இன்னும் வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வாங்க, தடைகளை எல்லாம் நீக்கி சீக்கிரமாய் வருவதற்கு உதவி செய்யுங்க, நினைவுபடுத்துங்க. இந்த நாளில உம்முடைய அளவற்ற அன்பு, உம்முடைய ஒரு சில குணாதிசயங்களை ஆழமாய் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். சுவாமி, எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்தை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, welcome you all in the name of the resurrected Lord Jesus Christ, our Savior. இன்றைய நாளிலே நாம இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு அருமையான அதிகாரம், ஒரு மிக முக்கியமான அதிகாரம். தேவன் தன்னுடைய ஜனங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற கரிசனையை நாம் பார்க்கிறோம். ஒரு தேசத்தின் மேல் அவருக்கு இருக்கும் கரிசனை, ஒரு தனி மனிதன் மேல் இருக்கும் கரிசனை, தன்னுடைய ஊழியக்காரன் மேல் இருக்கும் கரிசனை, இவைகளை எல்லாம் நாம் இந்த வசனங்களில தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் ஏசாயா தீர்க்கன் ஒரு பெரிய தரிசனத்தை பார்த்தான். அவனுக்கு ஒரு தைரியப்படுத்தும்படியாக, தீர்க்கனை உற்சாகப்படுத்தும்படியாக, அவருடைய கவலையான சூழ்நிலையில என்ன செய்வோம் என்று குழம்பி இருந்த சூழ்நிலையில, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், எல்லாம் பரலோகத்திலே அப்படியே இருக்கிறது, எவ்ரிதிங் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை தீர்க்கனுக்கு கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தினார். இது கர்த்தருடைய பங்கு. ஏசாயாவை பொறுத்தவரை குழம்பின மனநிலைமையில ஆலயத்திற்கு சென்று அவர் வேறெங்கும் செல்லாமல், வேற யாரிடமும் போய் புலம்பாமல் ஆலயத்திற்கு ஓடி ஆலயத்துல தன் பிரச்சனையை சொல்லும்படியாக அவர் அங்க வந்த நேரத்துல அவரை தைரியப்படுத்தும்படியாக அவர் கண்ட காட்சி, அந்த பரலோக காட்சி அவருக்கு பல காரியங்களை உணர்த்தியது. அவர் நம்புகிற, அவர் வணங்குகிற ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு மகத்துவமானவர், மகிமை உள்ளவர், அவருடைய பிரசன்னம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் கண்ணார கண்டார். அது மாத்திரம் அல்ல, அங்கிருந்து அப்படியே ஒரு த்ரோன் சீனுடைய ரெப்ளிகா மாதிரி ஏஞ்சல்ஸ் எல்லாருமே அப்படி ஒரு சூழ்நிலையை அவர் பார்த்தது ஏசாயாவுக்கு ஒரு பெரிய உன்னத அனுபவமா இருந்தது. அதே சமயத்துல அவருக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷனும் உண்டாயிற்று. பரிசுத்த தேவனாகிய கர்த்தரை அவர் தரிசிக்கும் போது தன்னுடைய அபாத்திர தன்மை, தன்னுடைய குறைவுள்ள தன்மையை அவர் உணர்ந்தார். ஏசாயா ஒருவேளை அன்றைய காலத்துல அவர் இருந்த ஒரு பட்டை தீட்டிய வைரம் போல ஒரு வல்லமையான ஒரு தனிப்பட்ட தீர்க்கதரிசியாய் இருந்து, கடந்த 5 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம், ஜனங்களை எச்சரிக்கவும், ஜனங்களுடைய பாவங்களை குறிப்பிட்டு உணர்த்தவும், அவர்களுடைய பாவத்தின் விளைவான தண்டனைகளையும் சாபங்களையும் குறித்து பேசுகிறதையும் நாம் பார்த்தோம். ஆனால் இந்த
அதிகாரத்துல இந்த காட்சியை கண்ட உடனே தன்னுடைய அபாத்திர நிலைமையை அவர் உணர்ந்தார். He came to a point of self-realization. அதாவது ஒரு வைரம் வெளிச்சத்தில பார்க்கும்போது வைரம் சொலித்து இருக்கும். அதுல ஒரு குறையும் தெரியாது நமக்கு. ஆனா அதே வைரக்கல் ஒரு பிளாக் பேக்ரவுண்ட்ல வைத்து பார்த்தோமானால் அந்த பிளாக் பேக்ரவுண்ட் தான் கர்த்தருடைய நீதி. அந்த கர்த்தருடைய நீதியின் முன்பாக ஏசாயாவின் வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது அதில் இருந்த எல்லா குறைகளும் தெரிந்தது. இதுவரை தெரியாத அந்த குறைகள் அவனுக்கே அப்பொழுதுதான் தெரிந்தது. So God's perfection is the best standard for us to look upon. அதுல பார்க்கும்போது நம்முடைய நீதி நியாயம் எப்படி இருக்கோ அதுதான் உண்மையான இது. இதை பார்த்த ஏசாயா பயந்து போகிறார். ஏன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டு காலங்களில கர்த்தரை தரிசித்தவர்கள், ஏன் தேவ தூதர்களை கண்டவர்களே உயிரோடு இருக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால ஐயோ நான் கர்த்தரை கண்டேன், இனி நான் உயிரோடே இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வரும்போது அதே சமயத்துல அவருக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிது. நான் கர்த்தரை பார்த்தேன், ஆனா சேனைகளின் கர்த்தராகிய அவர் என்னை பார்த்துட்டாரே, என்னை பார்த்தாரே. God saw me. நான் வேற யாரோடையும் என்னை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நான் கர்த்தரோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் என்னை பார்க்கிற அப்படியே ஒரு அருவருப்பு அவருக்கு தன்மேல் ஏற்படுகிறது. ஒரு தன்னுடைய அபாத்திர தன்மை அப்படியே வெளியே தெரிகிறது. இன்றைக்கும் நமக்கும் நம் ஆண்டவரோடு நாம அவருடைய பிரசன்னத்துல இருக்கும்போது நம்முடைய அபாத்திர தன்மைகள் நமக்கு வெளியே தெரியும். என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பகுதிகளில இன்னும் நாம் பரிசுத்தப்பட வேண்டியது இருக்கிறது என்பதை அவருடைய பரிசுத்தம் தான் நமக்கு காண்பிக்கும். இவர் சொல்றாரு, I saw holiness, but he saw my sinfulness. நான் அவருடைய பரிசுத்தத்தை பார்த்தேன், ஆனால் அவர் என்னுடைய பாவத்தை அல்லவா பார்த்தார். அவ்வளவுதான், என் பாவத்தை பார்த்து விட்டார். நான் இனி அவ்வளவுதான். ஏன்னா இதுவரைக்கும் அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, ஐயோ ஐயோன்னா முந்தின அதிகாரத்துல 6 முறை சொன்னவர். அதனாலதான் இங்க தன்னை சொல்லும் போது ஐயோன்னு சொல்றாரு. ஆனா இந்த நிலைமைக்கு அவர் வந்த உடனேயே கர்த்தர் அவரை அப்படியே இருக்க விடல. He extends his merciful hand upon him. அவரை மன்னிக்க ஆயத்தமானார், அவரை தகுதிப்படுத்தவும் ஆயத்தமானார், திரும்பவும் அவரை உயர்த்த ஆயத்தமானார். அப்போ நம்ம என்ன இங்க பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த அவர் சந்நிதியிலிருந்து ஒரு சேராபின், 2 சேராபீன்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அல்லவா. அதில் ஒரு சேராபின் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்து, இதெல்லாம் எங்க நடக்குது, ஆலயத்துல. அதனால ஆலயத்தில் இருந்த பலிபீடத்திலிருந்து ஒரு குறடை எடுத்து அதுல நெருப்பு தழலை எடுத்து வந்து அவர் வாயை தொட்டார், ஏசாயாவின் வாயை தொட்டார். தொட்டு சொன்னார், இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தி என்றார். அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்ததோட அவர் ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணினார், தன்னுடைய பாவத்தை கன்ஃபஸ் பண்ணார். அந்த கன்ஃபெஷன் நடந்த உடனேயே ஃபர்கிவ்னஸ் கிடைச்சது. ஃபர்கிவ்னஸ் கிடைத்த உடனேயே ரைச்சியஸ்னஸ், he was made righteous. அவரை தகுதிப்படுத்தி விட்டார். உன் பாவம் நிவிர்த்தியானது என்று அவர் சொன்னார். இதுதான் steps in salvation and the steps in sanctification also. We might have been saved one day long back, but we need the sanctification now and then, every day to say. ஏன்னு சொன்னா அந்த கிளென்சிங் வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்.
எவ்ரிடே நம்ம பர்சனலா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, சில சமயங்கள்ல இந்த அறிக்கை செய்வதும் அதை நிவர்த்தி செய்வதும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னு சொன்னா, நமக்கு விட முடியாத ஒரு சில காரியங்களை நாம் விட வேண்டியதாய் இருக்கும். அப்படி விடும்போது நமக்கு அந்த பாவம் நிவர்த்தியானதை நாம் பார்க்கிறோம். அக்கிரமம் நீங்கிற்று, பாவம் நிவர்த்தியாயிற்று, தீர்க்கன் மறுபடியும் தகுதியை பெற்றார். அந்த ஒரு நிலைமையை அவருடைய பிரசன்னம் நமக்கு தரும். இது நாம் ஒரு ஆலயத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்றில்ல. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்மோடே கூட வாழுகிற, நம்மோடு கூட தங்கி இருக்கிற, இந்த ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு இந்த அனுபவங்களை நமக்கு தருவார். நாம் ஒவ்வொரு நாளும் அதை ஜெபித்து அந்த பலியிடுகிற பலிபீடம் போல நம்முடைய ஆல்டர்ல அது அது கேன் பி யோர் ஹார்ட், இட் கேன் பி யோர் ரூம், இன் அ ரூம், எனிவே வேர் யூ ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ். அந்த நிலைமையில இந்த காரியங்கள் நமக்கு நடைபெற கூடும். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இதை ஏன் அவர் அனுமதித்தார், இதை ஏன் அவர் இதை செய்தார் என்று பார்ப்போமானால், இந்த தீர்க்கனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. He has another big responsibility. எலியாவை பார்த்து கர்த்தர் கேட்டார் இல்லையா, இங்கே உனக்கு என்ன காரியம், நீ செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் எத்தனையோ இருக்கேன். எலியா நினைச்சிட்டாரு, நான் ஒருத்தன் தான் கடைசியா இருக்கேன், நான் அதனால என்னோட முடிஞ்சிட்டு நான் செத்து போறேன்னு சொன்னாரு. ஆனா அவரு கர்த்தர் சொல்றது, இத்தனை பேரை நான் பிடிச்சு வச்சிருக்கேன், இன்னும் 7000 பேர் இருக்காங்க, அதை விட உனக்கு இன்னும் இவ்வளவு முக்கியமான வேலைகள் இருக்கு, இதையெல்லாம் விட்டுட்டு நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறியேன்னு கர்த்தர் அவருக்கு சொன்னார். God has a plan for us and he only knows the beginning and he only knows the end. நாம நடுவுல அதுல வந்து ஏதாவது நம்ம செய்ய போனால் கர்த்தர் நம்மை இடைப்படுவார். நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை திரும்பவும் நாம் என்ன செய்ய வேண்டிய பொறுப்புல இருக்கணுமோ அந்த பொறுப்புல நம்மை நிலைநிறுத்துவோம். இப்ப அது போல இப்போ ஒரு தேசமே ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கு. இன்னைக்கு இருக்கு பல நாடுகள் இருக்கக்கூடிய அதே நிலைமை. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எடுங்க, கல்ஃப் கண்ட்ரிஸ் எடுங்க, பலஸ்டீன், இஸ்ரேல், இந்த சைடு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுங்க, எல்லா இடத்துலயுமே ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். என்ன என்ன நடக்க போகுது, இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஒருவேளை நமக்கு உள்நாட்டுக்குள்ளேயே இதே சில சிச்சுவேஷன்ஸ். பட் இன் திஸ் டைம் ஆஃப் கிரைசிஸ் God is looking for a person. யார் அந்த பர்சன்? அவரை சரியாய் அறிந்த ஒருவர், அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்த ஒருவர், அவர் தன் நிலையை உணர்ந்து தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு மனிதர், கர்த்தரால் பெற்ற நீதியை பெற்ற ஒரு நீதிமான், கர்த்தருக்காய் காரியங்களை செய்ய துணிச்சல் உள்ள ஒரு மனிதன். இவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் கர்த்தர் இப்படிப்பட்ட சமயங்களில தேடுகிறார். ஒருவேளை இன்று நாம் அந்த அவர் தேடும் நபராய் இருக்க முடியுமான்னு யோசிச்சு பார்ப்போம். நாம ஒருபோதும் நம்முடைய எபிலிட்டியோ நம்முடைய கெப்பாசிட்டியோ வேற லிமிட்டேஷன்ஸ் நாமே நமக்குள்ள போடுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா கர்த்தரால் எதையும் பயன்படுத்த முடியும், எவரையும் பயன்படுத்த முடியும், எப்படியும் பயன்படுத்த முடியும். God can use anybody at any time, anywhere. அதனால God only wants our availability. He does not want our ability. He is not looking for our ability. So we must be ready to put ourselves in this situation.
We cannot give excuses saying that I'm old or I am not having any capacity, I am not having any talent or anything like that, because God does not want that. Even in this critical situation, God can use the person. And God always wants to have his kingdom extended, have his plan of redemption being fulfilled only through human beings. Many times we have seen that. Though he has uh, an army of angels, a battalion of angels around him, he only wants human beings to do his work. அதற்காகவே அவர் நம்மை படைத்தார். அவருடைய துதியை சொல்ல நம்மை படைத்தார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்த நம்மை படைத்தார். அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற நம்மை படைத்தார். அதிலே நம்ம விழுந்த போதிலும், நாம் அதிலே தவறின போதிலும், நம்மை திரும்பவும் தூக்கி நிறுத்தி நம்மை அதிலே பயன்படுத்த ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார், சித்தமா இருக்கிறார். இதை நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இதை திரும்ப திரும்ப வாசித்துக்கிட்டே வருகிறோம். இங்க தீர்க்கதரிசனத்திலையும் அதே நாம திரும்பவும் கற்றுக்கொள்கிறோம். So he was purified, he was cleansed, and you know the process. It is the fire. Fire is used for testing, fire is used for cleansing, fire is used is for judging, as a tool of judgment. So fire also represents the power of the Holy Spirit. So fire is a very important element in God's kingdom. So okay, once again, as we see here, he does not want the brilliant people, influential people, educated people, rich people. He only wants the penitent and purged people for his action and his work. இப்ப 7ஆம் 8ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அதுல என்ன பார்க்கிறோம்னா, அதனால் என் வாயை தொட்டு, அந்த குரட்டினால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டினதுனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அதான் அந்த 7ஆம் வசனம். 8ஆம் வசனத்துல அவர் மறுபடியும் பேசுறார், கர்த்தர். இப்போ பேசும்போது எப்படி பேசுறாரு பாருங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். அப்ப பாருங்க, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய், who will go for us, whom shall I send? அப்போ இந்த இடத்துல நாம அந்த பரலோக காட்சியில நாம் எல்லாரும் எப்பொழுதும் விசுவாசித்திருக்கிறபடி அங்கே அந்த Trinity God, God in three in one, அந்த ஆஸ்பெக்ட்ல நாம கர்த்தரை அங்கு பார்க்கிறோம். அவர் அந்த நிலையில் இருந்துதான் கேட்கிறார், யார் நமது காரியமாய். So God wants, அவர் வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று என்று நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் தமது காரியமாய் போவதற்கு ஏசாயா கிட்ட இந்த ஸ்டேஜ்ல கூட சொல்லியிருக்கலாம். ஏசாயா, நீ உன்னை நான் இப்ப சுத்திகரித்தது இதுதான் நோக்கம், நீ போய் இந்த காரியத்தை செய் என்று அவருக்கு சொல்லியிருக்கலாம். அவர் தன்னை ஒப்பு கொடுத்த பிறகுதான் அந்த திட்டத்தை அவருக்கு சொல்கிறார். அதற்கு முன்பாக அவர் கேட்கிற கேள்வி, யார் எனது காரியமாய், நமது காரியமாய் போவார். He wants a voluntary acceptance of responsibility, a voluntary commitment, a voluntary submission.
a voluntary surrender. All to Jesus I surrender. அந்த சரண்டரிங் அந்த நிலைக்கு ஏசாயா தள்ளப்பட்ட உடனே தான் அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்ட உடனே ஏசாயா என்ன சொல்றாரு? உடனே அவரை ஹெசிடேட்டே பண்ணல, ஒரு யோசனையும் பண்ணல. Immediately he said, here I am, I will. இதோ நான் இருக்கிறேன், அடியேன், என்னை அனு. அப்போ அந்த சப்மிஷன் வரணும்னு சொன்னா இதுல என்ன முக்கியமான காரியம்னா, அப்பதான் God's plan and His will would coincide and would go in parallel, in unison with the human will and plan. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இணைந்து போகும்போதுதான் அந்த ஊழியம் ஒரு ஊழியமாய் அது சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுல சுயமான எந்த இடத்தில் வந்தாலும் அந்த இடத்துல அந்த பிளான் அப்படியே நின்றும். அங்க ஒரு இன்கம்ப்ளீஷன் வந்துடும். A complete, perfect, successful fulfillment of the plan can happen only when God's plan and will go in hand with the human plan and will. அதுதான் இந்த இடத்துல நடக்குது. அவன் தன்னை சரண்டர் பண்ணும்போது இதுதான் நடக்குது. Here I am, I will go. சோ உடனே ஆண்டவர் அவரிடத்துல சொல்றார். இப்பதான் அந்த திட்டத்தையே சொல்றாரு. இந்த வசனத்தை அவர் இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கலாம். அந்த 8ஆம் வசனமே அவசியம் இல்லை. ஆனா 8ஆம் வசனம் தான் முக்கியமான வசனம், which emphasizes on the willingness of the person concerned. God has தகுதிப்படுத்திட்டாரு, அவரை பரிசுத்தப்படுத்திட்டாரு, அவரை ரெடி பண்ணிட்டாரு. ஆனால் அவர் தான் எல்லாம் அதை செஞ்சாரு. ஆனா இப்ப என்ன அவர் எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் தன்னை ஒப்பு கொடுக்கணும், அந்த ஸ்டெப்பை நாம எடுத்து வைக்கணும் அப்படின்னு. He won't force anybody. அவர் கம்பல் பண்ணவே மாட்டார். ஒரு ஒப்பு கொடுத்த உடனே தன்னுடைய பிளான சொல்றாரு. என்னன்றாரு, நீங்க அந்த ஜனங்களுக்கு போய் அந்த ஜனங்கள்கிட்ட போய் நீ என்ன சொல்லு, காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். ஏன்னா இவங்க அப்படிப்பட்டவங்க. காதுல கேட்கறாங்க, கண்ணுல காணுறாங்க, இருதயத்துல உணர்ந்தாலும் குணப்படாமல் இருக்கிற அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர் காதுகளை மந்தப்படுத்தி அவர் கண்களை மூடி. பாருங்க, இது எவ்வளவு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்ன்னு பாருங்க. ஈஸியா ஒரு ஊழியக்காரருக்கு பாவத்தை, ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஏசாயாவுடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பாவத்தை கண்டிப்பதும், பாவத்தை உணர்த்துவதும், அவர்களை எச்சரிப்பதும், அவர்களை மன்னிப்புக்கு நேராய் திருப்புவதும், மனம் திரும்புதலுக்கு அழைப்பு கொடுப்பதும் அவருடைய வேலையா இருந்தது. இப்ப அதுக்கு ஜஸ்ட் தி ஆப்போசிட்ட செய்ய சொல்றாரு. So it's again another new phase of life, a new training for Isaiah. இது இவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியமும் கடினமுமான ஒரு ஊழியம். இப்ப நம்ம செஞ்ச ஊழியத்துக்கு அங்க ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு ஊழியத்தை முடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம என்ன கேட்கிறோம்? How was the response? வசனம் எப்படி அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? அதுல கொஞ்சம் பேராவது ரட்சிக்கப்பட்டாங்களா? கொஞ்சம் பேராவது மனம் திரும்பினாங்களா? இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கும். ஆல்டர் கால் எல்லாம் கொடுக்குறோம், ஜெபிக்க வைக்கிறோம், எல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? அதுல ஒருத்தராவது ஆண்டவர்கிட்ட திரும்பிடுவாங்க. இப்ப இவரோட ஊழியம் எப்படி இருக்கணும்னா, நீ போய் பிரசங்கிச்சு அவங்களை இன்னும் கொளுத்ததாக்கி அவங்களை இன்னும் மந்தப்படுத்தி அவங்க கண்களை மூடி போடுங்கிறார். எவ்வளவு கடினமான ஒரு காரியம் இல்லையா? அப்போ God is not doing anything wrong. God cannot do anything wrong.
God has his own purpose. இல்லையா? அப்ப அவருடைய காரியங்களை இப்படி செய்ய சொல்லும் போது அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதற்கு இந்த ஏசாயா அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த அனுபவங்கள் எல்லாம் தேவையாய் இருந்தது. முதல்ல அவருடைய பிரசன்னம் அவருக்கு தேவையா இருந்தது. அவர் தைரியப்படுத்தி, நான் உன் கூட இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன், நான் இன்னும் வல்லவராய் சர்வ வல்லவராய் இருக்கேங்கிறத அவர் வெளிப்படுத்தி, அப்புறம் அவருடைய நிலைமைய உணர வச்சு, அப்புறம் மறுபடியும் இந்த ஜனங்கள்கிட்ட போய் நீ இப்படி பேசுன்னு சொல்ற. அப்போ வேத வசனம் நமக்குள்ளாக இவ்விதமாய் செயல்படாவிட்டால், எவ்விதமாய் கண்கள் கண்டு காதுகள் கேட்டு இருதயம் உணராமல் இருப்போமானால் there is something wrong. ஏன்னா வேத வசனம் கேட்டா இந்த 3 காரியமும் நடக்கணும். இந்த 3 காரியமும் நடக்காம பார்த்துக்கோன்னு அந்த ஜனங்களுக்கு அவர் சொன்னாரு. அப்படின்னா அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இந்த 3 காரியமும் வசனம் சொல்லும் போது நடக்கணும். நமக்குள்ள இந்த 3 காரியங்களும் நடந்தாகி இருக்க வேண்டும். அப்போ ஏசாயாவுக்கு உடனே ஒரு பெரிய கவலை வந்துருச்சு மறுபடியும். இப்ப நான் இது எத்தனை நாளைக்கு இப்படி செய்யறது? இதை நான் எப்படி எத்தனை நாள் இந்த மாதிரி ஊழியத்தை செய்வேனா அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் அவர் சொல்றாரு, எது வரைக்கும் ஆண்டவரே நான் இப்படி செய்யணும்? அதுக்கு பதில் அவர் கொடுக்கிறாரு, இந்த முழு யூத தேசமும் அழிந்து போகும் வரைக்கும், நடு மையம் முற்றிலும் வெறுமையாகும் வரைக்கும் நீ இதை செய்ய வேண்டும். அவருக்கு எஸ்ஐயாவுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். நான் இத்தனை நாள் ஐயோ ஐயோன்னுலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப போய் நான் சொல்ல வேண்டியதே இப்படிதான் சொல்லணும். அது எப்போது வரைக்கும் சொல்லணும்? அத நான் சொன்ன ஐயோவெல்லாம் நிறைவேற வரைக்கும். அப்போ நம்மோட யூதா தேசமும் அழிந்து போகும் வரைக்கும் நான் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும். அப்போ ஒரு நம்பிக்கை வசனம் சொல்றாரு. இந்த ஏசாயா புஸ்தகத்துல நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு த்ரெட் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு நம்பிக்கையின் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரிங் வந்துகிட்டே இருக்கும். இங்கேயும் வருது. என்னது அது? ஒரு ரெமினன்ட், ஒரு மீதியானவர்கள், கொஞ்சம் பேர். இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லிருக்கு? இன்னும் 10ல் ஒரு பங்கு இருக்கும். ஆனா அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். ஆனா இப்பத்துக்கு அந்த 10லிருந்து ஒரு பங்கு இருக்கும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்ற போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்றார். பாருங்க, இப்படி ஒரு அழிவு ஏற்படும், அதுல திரும்ப நிர்மூலம் வரும், திரும்ப அதுல ஒரு சின்ன ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல ஒரு கிளையில நம்ம என்ன பார்ப்போம்? ஒரு அடிமரத்துல பரிசுத்த வித்து வரும். நம்ம 11ஆம் அதிகாரம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல ஒருவேளை இனிமேதான் படிக்க போறோம். ஆனா நமக்கு தெரியும் இல்லையா ஓரளவுக்கு, ஈசாயின் அடிமரம், அதிலிருந்து ஒரு இளம் கிளை தோன்றி ஒரு துளிர் வந்து, அது இங்க சொல்றாரு. தீர்க்கனுடைய தீர்க்கதரிசிக்கு சொல்லக்கூடிய வெளிப்படுத்துகிற காரியங்கள் திரும்பவும் திரும்பவுமா நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அது உடனே நிறைவேறும், அவருடைய காலத்திலேயே நிறைவேறும், அல்லது கொஞ்ச நாட்கள் கழித்து அவர் காலத்துக்கு கொஞ்ச காலம் கழிந்து நிறைவேறும். அதே தீர்க்க தரிசனம் இன்னும் வெகு காலத்திற்கு பின்பும் அது நிறைவேறும். இமீடியட், நியர் அண்ட் டிஸ்டன்ட் ஃபியூச்சர். அந்த வார்த்தைகள் மாறாது. நான் வசனம் வாசிச்சிருப்போம் இல்லையா? எல்லாம் மாறி போனாலும் அவர் வார்த்தைகள் மாறாது. அந்த வசனங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் திரும்பாது, நிறைவேறாமல் போகாது, வீணாய் தரையில் விழாது. வார்த்தை உண்மையுள்ள வார்த்தைகள். சோ அதுதான் இந்த இடத்துல நாம
பார்க்கிறோம். So he is asking, how long will I have to serve? This is the hope. நமக்கு ஈஸ்டர் உடைய ஒரு செய்தியே இதான், நம்பிக்கையின் செய்தி. ஒரு துளிர் உயிர்ப்பு. Because he lives, we can face the future. We can face our challenges. Fear not, I am with you. You are never alone. God is with you. அதான் ரிசரக்ஷன் உடைய நமக்கு இருக்க மெசேஜ். அதே மெசேஜ் தான் இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். நான் இருக்கேன். Matthew 28 chapter that says, I am with you till the end of this world. முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத, இதுதான் முடிவுன்னு நினைச்சிடாது. I will be with you. என்ன நடந்தாலும் சரி, I am with you. இல்ல, God is with us. And if God be with us, who can stand against us? What can happen to us? பெரிய ஒரு நம்பிக்கையின் ஒரு ரிமைண்டர் நமக்கு இந்த ரிசரக்ஷன் டே, ரிசரக்ஷன் பாவம். அதைத்தான் இங்கேயும் நாம இந்த அதிகாரத்திலும் இந்த 13ஆம் வசனத்துல நாம் அதை பார்க்கிறோம். So we should preach until the destruction comes. And the destruction what here is mentioned about is the Babylonian captivity. இவர் தான் நான் சொன்னேன்ல, pre-exiling prophet. அதனால இவருடைய ப்ராஃபஸில நாம என்ன பார்க்கிறோம்னா, அந்த பாபிலோனியன் கேப்டிவிட்டிக்கு முற்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது கடைசியா அந்த மாதிரி அந்த வசனத்தை முடிக்கிறார். ஒரு நம்பிக்கையின் வசனமாக முடிக்கிறோம். நீ இதுவரைக்கும் பிரீச் பண்ணணும், யூதா தேசம் முழுசும் அழிஞ்சு போயிரும், அந்த நாட்கள்ல ஒரு சிறு கூட்டம் திரும்பவும் துளிர்க்கும் எழும்பும் அப்படிங்கிற நம்பிக்கை வார்த்தையோடு அந்த 6ஆம் அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். இப்ப 7ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது நான் தீர்க்க இன்னொன்னும் நம்ம பார்க்கிறோம். அந்த புத்தகங்களில வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. சில சமயங்கள்ல முதல் அதிகாரத்திற்கும் அடுத்த அதிகாரத்திற்கும் கனெக்டிவிட்டி இருக்காது. பட் each will have its own revelations and its own messages for us. இப்போ 7th chapter இது கொஞ்சம் வரலாற்று பின்னணியில நடக்கக்கூடிய ஒரு காரியங்களை நாம் பார்ப்போம். இந்த ஏசாயா 4 ராஜாக்களின் காலத்தில் இருந்ததாக அவருடைய முதல் அதிகாரம் முதல் வசனம் சொல்றது. உசியா, யோதாம், ஆகாஸ் அண்ட் தென் எசேக்கியா, இல்லையா? இதுல ஒன் ஃபேமிலி. ஆக்சுவலா அந்த ஒரு ஃபேமிலியில் உள்ள அந்த 4 ராஜாக்களின் காலங்களில ஏசாயா தீர்க்க தரிசனத்தை முடித்தார். உசியா மகனாகிய யோதாம், யோதாமின் மகனாகிய ஆகாஸ், இந்த ஆகாசு ராஜா காலத்துல நடந்த சில சம்பவங்களை இந்த 7ஆம் அதிகாரத்தில் நாம இந்த உசியா ராஜாவை பத்தி நம்ம என்ன வாசிச்சோம்னா, அவர் அவ்வளவு ஒரு அருமையான ராஜா என்று சொல்லி நம்ம. ஆனா இந்த ஆகாசு ராஜாவை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மோசமான ராஜா, அவனுடைய இஷ்டப்படி வாழ்ந்த ஒரு ராஜா. அது மாத்திரம் அல்ல, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்த ஒரு ராஜா இந்த ஆகாஷ் ராஜா. இப்படி ராஜாக்கள் அநேகர் உண்டு. மொத்தத்துல பைபிள்ல இருக்கிற அத்தனை ராஜாக்களையும் பார்த்தாலும் கூட எல்லா ராஜாக்களுமே அநேகர் இப்படிப்பட்டவர்களா இருக்கிறார். அதுல வெரி வெரி ஃபியூ தான் நல்லவர்களா இருப்பாங்க. அந்த நல்லவர்களும் முடிவின் சமயத்துல கொஞ்சம் விலகி போனவர்களாக தான் நாம பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல ராஜாக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ஆகாஷ் ராஜா தொடக்கத்துல இருந்தே மோசமான ராஜா. இவர் என்ன பண்ணாருன்னா, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் செய்வார். எவ்வளவு தூரத்துக்கு செய்வாருன்னா, சொந்த மகனையே தீக்கடக்க பண்ணுவார். அந்த விக்கிரக ஆராதனைகளை எல்லாம் அப்படியே ராஜ்யத்துல செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இவரை பத்தி ஒண்ணு நம்ம வாசிக்கிறோம். இவரு ரொம்ப பயந்த ராஜா. இவர் ஒரு காலத்துல என்ன பண்ணுவாருன்னா, அசீரியருக்கு பயந்து அசீரியா நாட்டுக்கே போவார். அங்க அவர்களோட பேரம் பேசுறதுக்காக போவார். இன்னைக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்குது இல்ல, கட்சிகளுக்குள்ள நடந்து கால் மணி லாண்டரிங் இங்கேயும் அங்கேயும்
எவ்வளவு ஏது எல்லா பேரங்கள் நடக்குது இல்ல, அது மாதிரி இவரும் போய் அண்ணன்லாம் கொண்டு வரேன், அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஆலயத்துல இருந்து பொண்ணு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனவர் அவரு. அங்க போய் பார்த்துட்டு அங்க அவருடைய பலிபீடத்தை பார்த்துட்டு he was so, see, such a magnificent temple Solomon built here. இத பார்க்க உலக நாடுகளில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து இங்க பார்த்தாங்க. இவருக்கு அந்த ஆல்டரை பார்த்தாரு, விக்கிரகத்திற்கு கட்டப்பட்ட அந்த ஆல்டரை பார்த்துட்டு சோ இம்ப்ரெஸ்ட். அதை அப்படியே மனதுல கேப்சர் பண்ணி அதை வந்து இங்க இருக்கிற பில்டர்ஸ்ட சொல்லி இங்க கட்ட வச்சார். அப்படி ஒரு ஃபெனாட்டிக் லுனாட்டிக் கிங். இந்த காலகட்டத்துலதான் இதை கொஞ்சம் நம்ம வாசிக்கணும், ஏன்னா தெரிஞ்சுக்கணும். இந்த ராஜாவுடைய சில காரியங்கள் இந்த வசனத்துல வருது, அதனால நம்ம இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனமே பாருங்க. உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவும் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று. இந்த ஆகாஸ் ராஜா ஒரு விக்கெட் கிங். he was ruling Judah. இப்போ நம்ம திரும்பவும் அந்த வரலாறு பின்னணி, இஸ்ரேல் நாட்டுடைய அமைப்பு, இதெல்லாம் நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இப்ப இஸ்ரேல் நாடுன்னு சொல்லும்போது அது இரண்டாய் பிரிந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கோம். சாலமன் ராஜாக்கு அப்புறம் அவருடைய குமாரர்கள் வந்த உடனே அதை இரண்டாய் பிரித்து விட்டார்கள், வடபகுதி தென்பகுதி என்று சொல்லி. அது பின்னாட்களில அந்த வடபகுதியில 10 கோத்திரத்தார் மேல இருந்தாங்க, அந்த வடபகுதியில தங்கி இருந்தாங்க. இந்த தெற்கு பகுதியில 2 கோத்திரத்தார், யூதா கோத்திரத்தாரும் பெஞ்சமின் கோத்திரத்தாரும் தங்கியது. இதெல்லாம் வரலாறு, நம்ம திரும்ப திரும்ப ஞாபகத்துல வச்சுக்கணும், அப்பதான் இதெல்லாம் புரியும். அப்போ இப்ப இந்த சூழ்நிலையில இந்த யூதா தேசத்தின் மேல இந்த வடபகுதியில் இருக்கிற இஸ்ரேல் ராஜாவும், இதற்கும் மேலாக நார்தர்ன் சைடுல டமாஸ்கஸ் அந்த மாதிரி அந்த சைட்ல இருக்கிற இன்றைக்கு நம்ம சொல்ற சிரியா, அன்றைக்கு அது அசீரியா, அவர்களும் வந்து இவர்களோட யுத்தம் பண்ண வராங்க. இதுக்கு அந்த அசீரியா ராஜாவும் இஸ்ரேல் ராஜாவும் அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி ஈரானும் ரஷ்யாவும் அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க. இப்படி they have their own alliances, one helping the other. This was going on. அது அன்றையில இருந்து it is going on. The politics history repeats itself. அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த யூதா தேசத்துக்கு மேல இவங்க 2 பேரும் வந்து யுத்தம் பண்றதுக்கு they were making treaties, pacts. So இது என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆகாஸ் ராஜா இதான் அந்த பெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டு ராஜா. இந்த பக்கத்துல இருக்கிறவரு அந்த அசீரிய பகுதியில் இருக்கிற ரெட்சின் என்கிற அந்த ராஜா. இதான் நாடு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு ஓரளவு புரிய வைக்கும். இந்த கீழே எல்லோ பகுதி தான் யூதா நாட்டு, அந்த ப்ளூ கலர் தான் இஸ்ரேல் நாடு. இவ்வளோ பெரிய நாடா அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இதெல்லாம் சுருங்கி போயிடுச்சு. இப்படி இது வந்து இஸ்ரேலு. அப்புறம் அங்க மேல இருக்கிறது அசீரியன், டமாஸ்கஸ், இன்னைக்கு சீரியா, லெபனன், ஈரான், டர்க்கி, அந்த மாதிரி ஏரியாஸ் அது. சரி, இப்போ இவர்கள் வந்து ட்ரை பண்றாங்க, அவங்க ரொம்ப முயற்சி செய்யறாங்க. யாரு இந்த பெக்கார், இந்த ரெக்ஸின், இவங்க எல்லாம் வந்து யூதாவோட பயங்கரமா போரிட்டு அவங்க இங்கிருந்து கேப்சர் பண்ணிட்டு இவங்க தோக்கடிச்சு எல்லாம் போனா கூட அவங்க they were not able to become victorious. ஏன்னு சொன்னா அங்கேயே ஒரு தீர்க்கதரிசி அவர்கிட்ட சொல்லிடுறாரு, 2 லட்சம் மக்களை பிடிச்சிட்டு போயிருந்தாங்க,
எல்லாரையும் நீ திருப்பி அனுப்பிடு, அவங்க நாட்டுக்கே அனுப்பிடுன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அங்க சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இப்படி அவங்களுக்கு வந்து they were not completely successful, but God allowed this to happen to Israelites. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ராஜாக்கு கீழே அவங்களும் எல்லாரும் கர்த்தருடைய வழிகளை விட்டு அவருக்கு விருப்பம் இல்லாத தீய வழிகளை அவர்கள் இந்த நாடே சென்று கொண்டு இருந்தது. So God wants to punish them. அதுக்காக இதை அலோவ் பண்ணார். இப்ப நம்ம இதை எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய சமயத்துல நமக்கு நல்ல கர்த்தர் வந்து நம்மோடு இருக்கிறார், அதையும் நம்ம உணர்றோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிறாரு, அதையும் நம்ம உணர்கிறோம். ஆனாலும் நமக்கு சில இக்கட்டுகள், சில நாம எதிர்பாராத அல்லது நாம எதிர்பார்த்த நன்மைக்கு பதிலாக சில தீமைகள் ஆப்போசிட்டாவும் நம்ம என்னமோ கேட்டிருப்போம், அதுக்கு ஆப்போசிட்டாவும் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஏன் அதை அனுமதிக்கிறாரு? ஒன்று நமக்கு அது வந்து தண்டிக்கிறதுக்காக அனுமதிச்சிருக்கலாம், நம்ம மனம் திரும்பி திரும்ப ஆண்டவர்கிட்ட வரணும். இல்லைன்னா நமக்கு அது மூலமா ஒரு பாடம் கொடுக்கறதுக்காக இதை அனுமதிச்சிருக்கலாம். பட் God is in work. God is doing something in our life. God is protecting us. God is providing us. At the same time, God is allowing certain things to happen in our life so that we will turn towards Him fully. இந்த பீப்புள் அந்த மாதிரி இல்லாததுனாலதான் அவர் வந்து அதையெல்லாம் அனுமதிச்சிருக்காரு. ஆனா இதையெல்லாம் ஆகாஷ் ராஜாவுக்கு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயமே இல்லை. அவருக்கு சொல்லியாலும் எச்சரித்தாலும் அவர் கேட்கிறவரா இல்லை. அவர் என்ன பண்ணாரு? இந்த சூழ்நிலையில எப்படி உலகத்தார் இருப்பார்களோ அதே போலதான். இப்போ ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, ஒரு பிரச்சனை வந்தா there will be two kinds of reaction. One worldly reaction, another Christian reaction. Worldly reaction எப்படி இருக்கும்னா, பயந்து போய், கலங்கி போய், குழம்பி போய், என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு பதற்ற நிலைமையில இருக்கிற சூழ்நிலை. அதே சமயத்துல கிறிஸ்டியன் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா, they will be confident that they will put their trust in God because God has told them that he will never leave them nor forsake them. So அவங்க அந்த நம்பிக்கையில அதற்கான ஒரு காரியங்களை செய்வாங்க, அதற்காக அதிகமா செவிப்பாங்க. அந்த நம்பிக்கையோட அவங்க சில காரியங்களை செய்ய முயற்சிப்பாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க உலகத்தார் என்ன செய்வாங்க? குழம்பி கலங்கி போய் நிற்பாங்க. இப்ப இந்த ஆகாஷ் ராஜா அதுதான் அவர் செஞ்சார். பயங்கரமா குழம்பிட்டாரு, பயம் வந்துருச்சு. வசனம் அடுத்த வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்களும் சரி அந்த ராஜாவும் சரி அப்படியே காத்துல செய்கிற நாணல் போல, மரம் போல அவருடைய இருதயம் ஆடிற்று என்று சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க, அவ்வளவு பயந்துட்டாங்க. பயம் எப்பவுமே நம்ம விசுவாசத்துல இருந்து நம்மை புறம்பே தள்ளிவிடும், நம்மை இழுத்து விடும். நமக்கு கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை முழுசா எடுத்துரும். அதனால we have to be very careful. இந்த ஆகாஷ் ராஜா என்ன செய்யறாரு? அந்த டிக்லாத் பிளேசர்னு ஒரு கிங் ஆஃப் அசீரியா வாஸ் தேர். பயங்கரமான மனுஷன் அந்த மனுஷன். அவர்கிட்ட போய் ஒரு ஃபேவர் வாங்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிறாரு. ஒன்னும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கர்த்தரை விட்டு மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் வசனம் சொல்லுது இல்லையா? வசனம் அதே மாதிரிதான். இந்த ஆளுகள்கிட்ட போய் அவங்க உதவி கேட்பாங்க, கர்த்தர் சொல்வாரு, நீ இவங்கள்ட்ட உதவி கேட்கிறியா, அவங்க மூலமாவே உனக்கு அழிவு வரப்போகுதுன்னு அவர் சொல்வார். அதுதான் நடக்கும். ஏன்னா மனுஷர்கள் அவர்கள் ஒரு நாளும் உண்மையாவோ ஒரு நாளும் விசுவாசத்தோட அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அங்க நன்மை இருந்தா அதை செய்வாங்க, அது மூலமா ஒரு நன்மை கிடைக்குதா அப்பதான் உதவி செய்வாங்க, இல்லைன்னா அவங்க உதவியே செய்ய மாட்டாங்க. இது இந்த ஆளுக்கு, இந்த ராஜாவுக்கு புரியல. இவர் போய் அங்க கேட்க போறாரு. அதுக்காக அவர் என்ன செய்யறாரு? அந்த சீரியா ராஜாவை ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லி ஆலயத்திலிருந்து துணிகரமாய் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தியாகத்தோட எவ்வளவு ஒரு இதோட அதெல்லாம் கட்டினாங்கன்னு நம்ம ஒன்று ராஜாக்கள் புஸ்தகங்கள்ல வாசிக்கிறோம். சாலமன் தாவீது காலங்கள்ல தாவீதே எவ்வளவு திரட்டி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் கொடுத்தாங்க, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். இவர் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அங்க கிஃப்டா கொடுக்குறாரு.
யாருக்கு? அசீரியா ராஜா. ஒரு அன்காட்லி அலையன்ஸ்க்கு even if it is for good reasons will become thoroughly corrupted. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஆகாஷ் ராஜா. நம்ம பல சமயங்கள்ல நம்ம என்ன சொல்றோம்னா குட் இன்டென்ஷன் ஒன்லி ஐ டிட் திஸ்ன்னு சொல்லுவாங்க. குட் இன்டென்ஷனா இருக்கலாம், பட் ஆக்ஷன்ஸ் வில் பி பேட். அண்ட் if it is not according to the will of God, whatever may be your action or intention, it will only end up in corruption. That is what we are seeing in this king. அப்போ 2ஆம் வசனத்துல பாருங்க, சீரியர் அசீரியர்கள் எப்பிராயிம், இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு, அந்த வடபகுதியான அந்த இஸ்ரேல் தேசத்திற்கு இன்னொரு பெயர் எப்பிராயிம். ஏன்னா அங்க எப்பிராயிமர் அங்க தங்குறாங்க, அந்த இடத்துல அந்த கோத்திரத்தார். அதனால எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீதின் குடும்பம் யாரு? யூதா தேசத்தார். ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயம் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல் அசைந்தது. ஒரு சூறைக்காற்று, ஒரு புயல் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த மரங்கள்லாம் எப்படி ஆடுது பார்த்தீங்களா? சத்தம் கேட்குது, ஆடுது. அப்புறம் சில சமயம் வேரோட பிடுங்கி போடப்படுகிறது. இந்த ஜனங்களுடைய இருதயமும் அப்படித்தான் இருந்தது. ஏன்னா ஃபுல்லா இட் இஸ் filled with fear and confusion instead of the trust in God. பாருங்க, எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு குழப்பம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலையெல்லாம் நான் யோசிக்கும் போது, இல்ல அனுபவிக்கும் போது, இல்ல படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு இதுதான் ஞாபகத்துக்கு வரும். சுற்றி அலைகளும் புயலுமாய் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு பாறை இடுக்குல சின்ன பறவை நடக்கிற சூழ்நிலையெல்லாம் அப்படி பயங்கரமா இருக்கு. அது அங்க உட்காந்துக்கிட்டு பாடுது, அருமையா பாடுது இல்ல? இட் இஸ் வெல் வித் மை சோல்னு அது பாடுது. பிகாஸ் he trusts in God. அந்த வேர்டு, ஒருவேளை அது அந்த பாட்டை பாடுறாங்களாலே நான் எப்போ அப்படின்னு நினைச்சுக்குவேன். இட் இஸ் வெல் வித் மை சோல். என்ன நடந்தாலும் சரி, மை சோல் is in his hands and he is there to protect. இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாததுனால they were so shaken and unstable in their hearts. Definitely as humans we will also come into this reaction. We will also have all these situations taking place, empowering us, overcoming us, but the trust in God, I just keep trusting my Lord. இல்ல, அந்த நம்பிக்கையில நாம என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். இவங்க அப்படித்தான் நம்பி இருக்கணும் இந்த ராஜா. ஆனா அவரும் சரி, அவர் மக்களையும் சரி, அவர் டோட்டலா அவநம்பிக்கைக்குள்ளாக நடத்தி சென்றார். So there was conflict in their heart instead of peace. A peace that passeth all understanding. அதோட அர்த்தம் அப்பதான் புரியும். அப்போ கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூபுமாக வண்ணார்துறை வழியுள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி, சீரியர் எப்பிராயிமியோடும் ரெமலியாவின் மகனோடும் உனக்கு விரோதமாக துரு ஆலோசனை பண்ணி. இந்த 3ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, ரொம்ப அதெல்லாம் கிளியர் கட்டா ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கும். இந்த இடத்துல வண்ணார்துறைக்கு, அந்த மேற்கு மதகு, அந்த உயர்ந்த பூல்லு, அந்த குளத்துல போய் யாரை கூட்டிட்டு போக சொல்றாரு? அவர் மகனை கூட்டிட்டு போக சொல்றாரு. இந்த மகனுக்கு பேர் என்ன? அந்த ஒரு பேர், அது திரும்ப பாசிட்டாதான் எனக்கு வாயில வரும். அந்த பேருன்னு அர்த்தம் என்ன? A remnant will remain. அதான் அர்த்தம், சரியா? இந்த இடத்துல அந்த கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ இவனை கூட்டிட்டு அவன் முன்னால நடந்து போ.
God's expectation is that when the king sees Isaiah with his son, and the son's name, it would remind him about a remnant that is going to remain. அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. ஆனா இவங்களுக்கு தான் கண்கள் கண்டும் காதால் கேட்டும் உணராமல் இருக்கக்கூடிய ஜனங்களா இருக்காங்க. அதுல அந்த ராஜா உச்சகட்டத்துல இருக்காரு. ஆனா இதை அவர் செய்ய சொல்றார். தீர்க்கதரிசியினுடைய பிரச்சனைகளை பாருங்க. He has totally surrendered himself to do his will. அதை போய் அங்க ப்ரீச் பண்ண வேற சொல்லியிருக்கிறாரு. அதுல இப்ப என்ன சொல்றாருன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ண சொல்றாரு. பையனை கூட்டிகிட்டு நடந்துப்போ, நீ வேற ஒண்ணும் சொல்லாத, பையனை கூட்டிகிட்டு நடந்துப்போ. பையனை கூட்டிகிட்டு எங்க போகணும்? அவரை போய் அங்க மீட் பண்ணு, அந்த பர்டிகுலர் பிளேஸ மீட் பண்ண. So it all shows what they are all evidences that all these events took place for reality. In reality, it is all real. அதுக்கு தான் நமக்கு இந்த ஸ்பெசிபிசிட்டி given. அந்த பையன் பேரு ஷேர் யாஷூன். அவர் சொல்றார், அவர் தான் வாக்கிங் ஆப்ஜெக்ட். டெமான்ஸ்ட்ரேஷன். A remnant shall return. அப்ப அது எங்க பார்க்கணும்னு சொல்றாரு? அப்பர் பூல்ல போய் பாரு, அந்த ஃபுல்லர்ஸ் வீல் வண்ணாத்துறை அதுல பாரு. இன்றைக்கு அந்த அப்பர் பூல் இருக்கு எருசலேம்ல. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில அது இருக்கு. அன்றைக்கு இது நிறைய தண்ணீர் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவங்க போய் பாருன்னு சொல்லி, இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். இந்த அப்பர் பூலுங்கிற இடம் ஒரு முக்கியமான இடம். என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை சந்தித்த இடம். அத 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்க அவர் அந்த யுத்தம் பண்ணிட்டு வந்த போது அந்த சாலேமின் ராஜாவாகிய இந்த எருசலேமுக்கு ராஜாவா இருந்த மெல்கிசேதேக்கிட்ட அவரை சந்தித்து அவருக்கு உணவு அதெல்லாம் கொடுத்து அந்த டைட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்த இடம் அந்த இடம். ஆனா அதற்கு பின்பு கானானியர் அந்த இடத்தை ஆக்கிரமித்து அங்க இப்படி ஒரு வாட்டர் சிஸ்டத்தை உண்டாக்கி அங்க ஒரு பூல் உருவாக்கி அது கீழே வரைக்கும் கிதரோன் பள்ளத்தாக்கு வரைக்கும் தண்ணி கிடைக்கிறதற்கு வழி உண்டாக்கி வைத்திருந்தார்கள். அது இன்றைக்கும் அந்த நிலைமையில அங்க இருக்கு. அதே மாதிரி அந்த இடம் பார்க்கப்படுது. அந்த இடத்துல நாம இருக்கோம். இதெல்லாம் என்னன்னா, இட்ஸ் ஆல் an evidence, all a proof that whatever is written in the Bible it took place for reality. அதாவது எவிடன்ஸ் அது. சரியா? அதுக்குதான் இதெல்லாம் நமக்கு இவ்வளவு குறிப்பா அதை பற்றி சொல்றாங்க. ஆனா ஆகாசுக்கு இதெல்லாம் எதுவுமே புரியல. அவரால் இது எதையும் புரிஞ்சுக்கவும் முடியல. நாம் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய வார்த்தைகளால் உணர்த்தப்படவும் பழக்குவிக்கப்படவில்லை என்றால் நம்மாலே அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது மாத்திரம் 100% true. We have to sensitize our hearts. We have to train our hearts to receive the word of God, to be familiar with the word of God. Only then you can understand the revelation of God. இல்லை என்றால் நம்மாலே அதை புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் அங்க போய் எல்லாம் சொன்னா கூட அவரால் அதை நம்பவே முடியல. அவருக்கு என்ன மனசுல தோணிருக்கு தெரியுமா? கர்த்தர் என்னை நம்பி இருந்தா ஏன் இவ்வளவு குழப்படி பண்றாரு? என்னை அவர் முக்கியமா நினைச்சிருந்தாருன்னா, என்னைய நேசிச்சாருன்னா, என்னை காப்பாத்துவாரானா ஏன் இவ்வளவுக்கு குழப்பங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு? ஏன்னா பைத்தியமா இதை எனக்கு சொல்றதுக்கு அப்படின்னு தீர்க்கதரிசி அவர் கேட்டிருப்பாரு. இதே அனுபவம் எனக்கு ஏற்பட்டு என் கூட ஒரு ஸ்டாஃப், அவங்களுக்கு அடிக்கடி சிக்னஸ் பாதி சிக்னஸ் அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். அவங்களே தனக்கு சிக் இருக்கான்னு நினைச்சுக்குவாங்க. அது மாதிரியே நடக்கும். அவங்களே படிக்கட்டு இறங்குவாங்க, கால் உடஞ்சு போயிடும், ஆங்கிள் உடஞ்சிரும். ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை மெடிக்கல் லீவுன்னே இருப்பாங்க. அப்படின்னா ஒரு தடவை அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அவங்களோட தனியா பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு
அதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படி நான் அவங்களோட பேசுற சமயத்துல ஒரு தடவை சொன்னேன், God loves you so and so. That is why he is allowing all this to happen so that you will come to him fully. அப்படின்னு சொன்னதுக்கு தான் அவங்க என்ன இதே வார்த்தைக்கு தான் சொல்லி, are you crazy man? You say that God loves me? Is this the way God shows his love to me? அப்படின்னு அவ என்ன இதே கேள்விங்க தான் கேட்டாங்க. ஆகாச அதே கேள்விதான் கேட்டு, ஏன்னா அவங்களால அதை அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியும். But when Holy Spirit works in their heart, they will realize. இப்போ அந்த பொண்ணு கடைசியில எனக்கு சொன்னது, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே உங்களோட பழகி இருந்தேன்னா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருப்பேன் மிஸ். அதுக்குள்ள நீங்க ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்னு ரிட்டையர் ஆகிற சமயத்துல சொன்ன வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம், if only we had few more years of association, I could have come even before to Christ அப்படிங்கிற வார்த்தை அவங்க சொன்னாங்க. சரி, வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி தான் நான் யூதாவுக்கு இப்போ அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு இவர் சொல்றாரு. அந்த மக்களை நம்மை நெருக்கி, யூதா மக்களை நெருக்கி அதை அவர்களுக்குள்ளே பங்கிட்டு ஒரு புது ராஜாவை அங்க ஏற்படுத்தலான்னு அவங்க சொன்னதுனால, நீ பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. அந்த 2 ராஜாக்களும் பார்த்தோம், பெக்கா, ரெட்சின், இந்த 2 ராஜாக்களும் அவர் பார்வையில எப்படி இருக்குன்னா, என்ன சொல்றது, புகையிற கொள்ளிக்கட்டை. புகையிற கொள்ளிக்கட்டை, எரிகிற கொள்ளிக்கட்டை அல்ல, புகைகிற கொள்ளிக்கட்டை. வார்த்தை ஒவ்வொன்றும் அவ்வளவு அர்த்தம் உள்ளது. புகைகிற கொள்ளிக்கட்டை. இதனால நீ பயப்படாத, உன் இருதயம் துவள வேண்டாம் அப்படின்னு அந்த சமயத்திலும் கர்த்தர் பாருங்க அந்த ராஜாவுக்கு அந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர் மேல அக்கறையா, தன் ஜனங்கள் மேல் உள்ள அக்கறையின் நிமித்தம் கர்த்தர் அவருக்கு அந்த வார்த்தைய தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. நீ இதை கண்டு பயப்படாத. அன்னைக்கு தீர்க்கதரிசிகள், இன்னைக்கு நமக்கு கர்த்தருடைய வார்த்தை, வேதம், வசனம் சொல்றாரு. ஆனா அதை கேட்க அவருக்கு மனதில்லை. சரி, என்ன நடந்தது அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ இந்த இதோட நாம நிறுத்துவோம். இன்னைக்கு நாம யோசித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, ஏசாயாவின் உன்னத அனுபவத்தை பார்த்தோம், ஏசாயாவுக்கு கொடுத்த அழைப்பை பார்த்தோம், கர்த்தரின் எதிர்பார்ப்பை பார்த்தோம், ஏசாயாவின் ஒப்படைப்பை பார்த்தோம். இந்த அதிகாரத்துல ஒரு நல்ல எண்ணங்கள் கொண்ட தவறான முறைகளில் செயல்படுகிற ஒரு ராஜாவை, கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருக்கு செய்ய விரோதமா செய்யறோன்னே தெரியாம உணர்வற்ற நிலைமையில எச்சரிக்கப்பட்ட போதும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை பார்த்தோம். இந்த எல்லா சீன்ஸையும் மனசுல வச்சு நம்மை நாமே யோசிச்சு பார்ப்போம், நம்மை நாமே பொருத்தி பார்ப்போம். There is a purpose. God has a purpose in allowing us to meditate these verses today. These are very relevant even today. So in what way it is speaking to us? God's revelation, Isaiah's commission, Isaiah's commitment, Ahaz's character. In what way it is relevant to us? Let's think about it, pray about it, and if necessary, decide about it. சரி, நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய உயிர்த்தெழுதலில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாம் தகப்பனே, our past, it has been sealed. Our present, it is secured in your blood.
by your Holy Spirit. And our future is secure. We have the assurance of eternal due. Lord, we thank you, Lord, for the wonderful way in which you have resurrected and you have given us that hope, assurance, power in us, Lord. The same power that you have given it to us. We thank you, Lord, for the meditation about life of Isaiah, the life of Ahaz. Lord, whatever we should learn, you speak to us. Whatever we should be sensitized, help us to be sensitive. Help us to be sensitive. உணராதவர்களாய் போய்விடாதபடி ஆண்டவரை உணர்ந்து கொள்ளுகிற இதயத்தை நாங்கள் அதற்கேற்ற விதமாய் நடந்து கொள்ள நோக்கம் இல்லாம எங்களுக்கு இதெல்லாம் அனுமதிக்கிறதே இல்லை. இன்னும் எங்க ஊழியங்களை இன்னும் எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியங்களை ஆண்டவரே நீர் புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே முன்னால நிற்கும் போது அரைதரையற்றவர்களாய் நிற்கத்தக்கதாக எங்களை உருவாக்கி கொண்டு நன்றியோடு மெத்துக்கிறோம். பயன்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகள், ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் காரியங்களை நீர் அறிவிச்சோம். சீர்வதிங்க. நீ சொல்லியிருக்கிறீர்கள், because I live, you can face all challenges. And because he lives, all fear is gone. We hold the future. We have the future in you, Lord, because you hold the future. Lord, we thank you. We thank you. We are never alone. You are always with us. நன்றியோடு மெத்துக்கிறோம். அந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். வர தவறுனவர்களை அடுத்த வாரம் அழைத்து வாசிச்சோம். தாழ்த்தின்ற கருத்துக்கு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதா. ஆமென். ஆமென். So thank you everyone. Thank you, ma'am. Thank you. God bless you. God bless you.